அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் காதுக்கு இனிமையை கொடுக்குமா? அதனால் செல்வத்தின் செல்வம் மழலை செல்வம்னார். ஒரு குழந்தை கத்தும் போதும் சரி, ஒரு குழந்தை சிரிக்கும் போதும் சரி, அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குதுடான்றார். அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்னார். அது எங்கே கேட்குதுறான்னா மூக்கில் கேட்குமா? குழந்தை அழுவுறது காதில் கண்ணில் தெரியுமா? காதால் தான் கேட்குது. ஒரு இசைக்கிறாங்க, அது எதால் கேட்குற? காதால் கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசிக்கிறேன், எதால் கேட்குறாங்க? காதால் கேட்குறேன். இது செவி செல்வம். அழியா செல்வம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அழியா செல்வம் ஆண்டவன். உலகத்தில் அழியாத செல்வம் கடவுள். மற்ற செல்வங்கள்லாம் அழியத்தான் செய்யும். பக்தியில தூய பக்தின்னு இருக்கு, யோகத்துல தூய யோகம் அப்படின்னு. ஆமாம், யோகத்தில் தூய யோகம் இருந்தாலும் மனசு அழிக்கணும். பக்தியில் தூய பக்தி இருந்தாலும் மனசு அழிக்கணும். இப்போ ஞான சம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார், பல மகான்கள் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. எல்லாருமே பக்தியில் தான் இருந்தாங்க. ஆனால் பக்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது. என் வீடு, என் சொத்து, என் சுகம் அப்படின்னு மனசு கிடையாது. மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது. ஆனால் மனம் வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிடுவேன், எனக்கு தான் முதல் மரியாதைன்னு போனால் அது தூய பக்தி கிடையாது, போலி பக்தி அது. அதனால் போலி பக்தி பண்ணக்கூடாது, தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறிவு படிப்பதற்கா வாழ்வதற்கா? உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம். அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம். அது இருந்தும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீ பெரிய பணக்காரனாக இருக்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்னை விட்டு அந்த செல்வங்கள்லாம் போயிடும், பணமெல்லாம் போயிடும். நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விலகிடும். ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறையுமா? அப்போது கல்வி செல்வம் இருக்குது, அது நீ கட்டையில் போகிற வரைக்கும் கூட வரக்கூடியது. அழியா செல்வம் கல்வி செல்வம். அதனால் அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாரும் பெறணும். நான் தான் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு லோல் பட்டுங்கிறேன். படிப்பறிவு ஆன்மீகத்துக்கு உதவுமா? படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கு உதவாதுமா, மனசுக்கும் ஆன்மீகத்துக்கு தான் உதவும். யோகம் செய்தால் நமது கர்ம வினை குறையும் சொல்றாங்க. ஆமா, அது எப்போது நம்ம உணர்வோங்க ஐயா? யோகம் செய்தாதான் நம்ம இங்கேருந்து யோகம் கற்றுக்கணும். வீட்டுக்கு போனோன்னா கணவர் தான் கண்ணில் தெரிறாரு, அடுப்பறை தான் கண்ணில் தெரியுது, நமக்கு எல்லாம் கொட்டி தான் தெரியுது. அப்புறம் எங்கே யோகம் செய்யுது? யோகம் செய்தால் கர்ம வினை கழியும். யோகத்தால் மட்டும்தான். இப்போ இந்த யாக நாட்டுவாங்க ஐயருங்க, கல் அடுக்கி அதில் நெருப்பு போட்டு அதில் சொல்லுவாங்க, உன் பாவம் கழியணும், உன் கம்மலை போடு, உன் முகத்தை போடு, உன் பந்தை போடு, உன் துணியை போடணும். காரணம் என்ன அப்படின்னா, நெருப்பால் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும், நீராலேயோ காற்றாலேயோ அழியாது. நீரில் ஒரு பொருளை போட்டினா அது வேறு இடத்துல எடுத்து விட்டுடும், காற்றில் ஒரு பொருளை போட்டினா அது பறந்து எடுத்து வேறு இடத்துல விட்டுடும். ஆனால் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும். நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும். அப்போது அது வெளியே கொளுத்துறது ஒரு அடையாளம் தான். அது யாகம். அதே நெருப்பை உள்ளே கொளுத்தும் போது அதுக்கு பேர் யோகம். அந்த யோக நெருப்பை கொளுத்துனா தான் உன் உடலில் நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அழிஞ்சிடும், நீ சுத்தமான பொருள் ஆயிடுவ அப்படின்ற. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ அவை. இந்த நாதத்தோடு நீ போகும்போது எல்லாம் அழிஞ்சிடும். நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனியோ அப்படி ஆயிடுவ, கடவுளோட கலந்துடுவேன்னு. மனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுமா? ஆண் மனம் பெண் மனம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? இருக்குதுமா, இருக்குங்களா? பெண்ணுக்கு மனம் சந்திரன் மாதிரி, ஆணுக்கு மனம் சூரியன் மாதிரி. ரெண்டு மனம்தான். பெண்ணுடைய மனம் இலகிய மனம்,
எந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றும் வீட்டுக்காரர் அடிச்சு கூட இருக்க மாட்டார். திட்டின உடனே 2 நாளைக்கு அழுவாங்க, சோறு கூட ஆக்காது. ஆனால் அதே நேரத்தில் மனைவி திட்டா அவள் அப்படி தான் திட்டின்னு கிடப்பா, போடான்ட்டு போயின்னே இருப்போம். அப்போது சூரிய மனம் படைத்தது ஆண், சந்திர மனம் படைத்தது பெண். இலகிய மனம் சந்திரன், மொட்டத்தனமாக வந்து சூரியன். அதனால் ஆணுக்கு இருக்கிற மனம் சூரிய மனம், பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம். அப்போ இந்த காமத்தை நம்மளால் விடவே முடியாது. வயசான காலத்தில் கூட அது தொடர்ந்து வரும். இதைத்தான் எல்லாம் பட்டினத்தார் முதற்கொண்டு எல்லாரும் பெண்களை திட்டினதுக்கு காரணமே அவங்கள திட்டினதுக்காக இல்லை, இந்த பாழா போன இந்த ஜென்மத்துக்கு அந்த காமம்ன்ற உணர்ச்சி வரவே கூடாது. இந்த உடம்புன்றது நாரும் குடி, ஊத்தை சடலம், உப்பிட்ட பாண்டம் அப்படின்னு இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடம்பையே அப்படி சொன்னாங்கன்னா காரணம் என்னன்னா, இந்த உடலை நீ நினச்சிட்டேன்னா எந்தென்ற பற்றும் உனக்கு வந்துடும். ஒரு குழந்தை அழகாக வளருது, அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா எண்ணெய் வச்சு படியே தலை வருவாங்க. எது வரைக்கும் படியே தலை வருவாங்க? அந்த குழந்தைக்கு ஒரு புத்தி வரும். எப்படி வரனாலும் கம்முன்னு போன குழந்தை ஒரு அடியம்மா இந்த மாதிரிலாம் வராதம்மா அப்படி என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் சேஷ்டியே பண்ணுவான். அப்போயே பையன் வயசுக்கு வந்துட்டான், தயாராகிட்டான், பிரச்சனைக்கு தயாராகிட்டான்னு நினச்சிக்க வேண்டியது தான். அப்போது எதை சொன்னாலும் கேட்டு இந்த ஒரு குழந்தை இனிமேல் தனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவன் யாருமே சொல்லலை, அவனாகவே எடுத்துக்கிறான். அப்போ அவனுக்குன்னு தனியாக செயல்படக்கூடிய அந்த சிந்தனைன்றது தானாகவே உதயமாகுது. புரியுதுங்களா? அப்போது வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு பக்குவம் வரும். அந்த குழந்தைக்கு அம்மா எதை செஞ்சாலும் ஏற்றுக்கணும் ஒரு குழந்தை. அதுக்குன்னு ஒரு புரிதல் வந்தவனே நான் இப்படி தான் இருப்பேன்னு போனது எப்படி எதுக்கு காரணம்? உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவன் மாற்றத்தை உள்முகமாக அவனை எதிர்கொள்கிறான், அதை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த மாதிரி நமக்கும் மாற்றங்கள் வந்தே தீரும். அந்த மாற்றங்களை நீங்கள் தொடர்ந்து அதை சொல்லும்போது அதை கைட் பண்ணிக்கினே அதை சரி பண்ணிக்கினே நாம் கடந்து போகணும்னா ஆன்மீக பாதை கரடு முரடாக இருக்காது, ரொம்பவே இலகுவாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கான நீங்கள் இப்போவே வாரம் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 50 பேராச்சும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ வாரம் ஒரு 50 பேரோட சந்தேகங்கள் அங்கே நிவர்த்தி ஆகும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நீங்கள் பாடம் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, முதல்ல சந்தோஷப்படுறதே நாங்கள் தான். அந்த திருப்தி எங்களுக்கு வந்ததுன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற காசுனால இங்கே சந்தோஷம் வரப்போகிறதில்ல. ஆனால் இங்கே பாடம் வாங்கின எல்லாரும் தெளிவாக ஆயிட்டாங்க அப்படின்னாலே அதோட ஒரு திருப்தி எங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது பாடம்லாம் நல்லா பண்ணுறேன் சாமி, ஆனால் மனம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது, ஏன் சாமின்னு கேட்குறாங்க. எல்லாரும் மூச்சு பயிற்சி பண்ணுறோம், மூச்சு பயிற்சி தானே பண்ணுறோம், மனம் ஏன் நிற்கலைன்ற கேள்விகள் வரும். அப்போது பண்ணக்கூடிய பயிற்சிகள் நாம் கரெக்டாக பண்ணுறோமா? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு. ஒரு காலத்தில் அந்த கணக்குன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம். அது பாருன்னு வந்தது, அது பாருன்னு போச்சு, நாம் அதை பண்ணவே இல்லை. அப்போது இந்த பாடங்கள் வாங்கி இந்த பாடங்களை இப்படி தான் பண்ணணும்னு முறையாக கற்றுக்கின்னு நாம் பண்ணும்போது அந்த பாடத்தை எப்படி ஒன்றா ஓட்டலான்றது போய் இப்படி தான் ஓட்டணுன்ற கணக்குக்குள்ளே நாம் வரோம். ஆனால் அந்த கணக்காவது நம்ம சரியாக பண்ணுறோமான்னு தெரிஞ்சிச்சுன்னா மனம்ன்றது சஞ்சலமே வராது. அப்போ ஏற்றி இறக்கு இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு நமக்கு தெரியணும். அது யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? சாமி உள்ளுக்குள்ளே தான் நல்லா ஓடுறேன், ஆனால் மனம் வந்து தடுமாறுதேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மூச்சு பயிற்சி சரியில்லை, அதை சரி பண்ணி ஆகணும்னு உங்கள் மனம்ன்றது காட்டி கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா, பயிற்சி பண்ணாலும் உங்கள் மனம் அடங்கலைன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அதை சரி பண்ணி அந்த கணக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியப்படுத்திட்டா மனம்ன்றது தடுமாறாமல் இருக்கும். ஞானம்ன்றதே மனசை எனக்குள்ளே வச்சுக்கிறது தான் ஞானம். ஞானம்ன்றதே எட்டா கனி இல்லை. ஞானம்ன்றது யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குன்றது இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முயற்சியும் வைராகியம் மட்டும் அவங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை தெளிவானதா, உறுதியானதா, சரியானதான்னு நீங்களே அப்பப்போ சரி பண்ணிக்கினீங்கன்னா ஞானம்ன்றது ரொம்ப தூரம் இல்லை. உங்கள் மனம் ஒரு குழந்தையோட மனம் மாதிரி என்னைக்காவது ஆச்சுன்னா அன்றைக்கே நீங்கள்
முக்தியை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். சாமி பாடம் பண்ணுறோம், பெரிய பாடம்லாம் வாங்கிட்டோம், எங்களுக்கெல்லாம் சமாதி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நடக்கும். முன்னை வினை கெடவே 3 வகை காட்சியினால் தன்னை வெளிப்படுத்தி தயக்கொடுவது எக்காலம்னு பத்ரகிரியார் சொல்கிறாரு. முன்னை வினை கெடணும்னா 3 வகை காட்சியை ஒரு அப்பியாசி கண்டிருக்கணுன்றாரு. எந்த 3 விதமான காட்சிகள் அப்படின்னா, ஐயா சொல்லுவார், ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி. இந்த 3 விதமான காட்சிகளை தன்னுடைய பாடங்கள் மூலிமா தன்னுடைய அபியாசத்தினால ஒருத்தர் கண்டுட்டால் அவங்களுக்கும் சமாதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சமாதிகளே பண்ணலாம். ஏன்னால் இந்த 3 விதமான காட்சிகள் ஒருத்தர் பார்க்கணும்னா அவங்க மனசு ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த காட்சிகளை காணக்கூடிய சக்தியும் அந்த நிலையும் அவங்களுக்கு ஏற்படும். அப்போது மனமானது யாருக்காவது ஒடுங்கிடுச்சு அடங்கிடுச்சின்னு சொன்னாலே அவங்க ஞானத்தை அடைஞ்ச அந்த நிலைக்கு ஒத்து அந்த நிலை தான். அது வேற ஒரு நிலை கிடையாது. அப்போது மனமானது ஒடுங்கிறதுக்காக மட்டும்தான் பாடம். ஐயா சொல்லுவார், எல்லாரும் பாடம் வாங்கினாங்க, நான் எதுக்காக பாடம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால், இன்னும் நான் பக்குவம் அடையலைன்னா அடுத்தடுத்த பாடம் வாங்குகிறோம். உண்மையை சொன்னால் பக்குவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரே பாடமே போதும். ஆனால் நான் பக்குவம் அடையலை, அந்த ஒரு பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலன்னு அடுத்தடுத்து பாடம் வாங்குகிறோம். சரி, அடுத்த பாடத்துலேயாவது அந்த பக்குவத்தை அந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் என் மனம் பக்குவப்படுமா அப்படின்ற கேள்வியோடு தான் நம்ம அடுத்தடுத்த பாடம் வாங்குகிறோம். பாடம் வாங்குறதுனால நம்ம பெரிய ஆள் இல்லை. உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை. அதை வெளிப்படையாக தெரிஞ்சதுனால, சாமி இந்த பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலை, அடுத்த பாடமாச்சு கொடுங்க, அந்த பாடத்தின் மூலிமா எனக்கு பக்குவம் வருதான் நான் பார்ப்பன்றதுக்காக தான் அடுத்த பாடமே வாங்குகிறோம். என் மனம் பக்குவப்பட்டால் ஒரு பாடம், இந்த ஒரே ஒரு கதி பாடம் போதும், வேறு பாடமே தேவை கிடையாது. அதுலேயே ஒரு மனுஷனால் ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா இறைவனுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா அது நமக்குள்ளே ஓடிட்டுருக்க அந்த மூச்சு தான். நாம் என்னவோ இந்த மூச்சு, இந்த உடம்பானது அழிஞ்சிட போதே, இந்த உடம்பு எதுக்கு உதவும், இது பொத்தல் பொத்தலாக 9 பொத்தல் போட்டுக்குதே, நாம் அதை சர்வசாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து, இந்த உலகத்தில் எல்லா உயிரையும் படைத்த ஒருத்தன் தனக்கு ஒரு கூடு வேணும்னு அமர்ந்தான்னா அது இந்த ஓட்ட குடிசலுக்குள்ளே தான் அவன் உட்கார முடியும். வேற ஒரு குடிசை, வேற ஒரு உயிர் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்போது இறைவன் அமரக்கூடிய ஒரு கோயில் எதுனா நம்மளுடைய உள்ளம். அந்த கோயில் கர்ப்பகிரகம்னா அதை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்டு தான் இந்த உடம்பு. அப்போ இது ஒரு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லப்பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனணிந்தும் தெளிந்தாருக்கு காலாமணி விளக்கு. கள்ள புலனணிந்தும் யாருக்கு கட்டுக்கடங்குதோ அவனுக்கு அழியாத அந்த சுடர் காலாமணி விளக்குன்னா அது என்றைக்குமே அணையாத ஒரு சுடராக நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவன் ஜோதியாக இருப்பான். அப்படி ஒரு பக்கம் நம்ம மனசுக்கு வரணும்னா நாம் உண்மையாக இருக்கணும். பாடம் வாங்கினதுனால நாமெல்லாம் உத்தமன் இல்லை, வெள்ளை துணி போட்டதுனால நாமெல்லாம் உத்தமன் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம்னா தான் அவங்க மட்டும்தான் உத்தமன். ஏன்னா நம்மளை யாரும் பார்க்க போகிறதே கிடையாது. நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணணுன்னு யாருக்கும் அவசியமும் கிடையாது. ஆனால் நம்மளை எப்பவுமே ஒருத்தர் பார்த்துனுக்கிறாருன்னா இறைவன் கூட இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான். அந்த மனசாட்சிக்கு நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அதுக்கு உண்டு. ஐயா சொல்லுவார், ஒரு தோளில் நல்லவன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், ஒரு தோளில் கெட்டவன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான். நீ நல்லது செய்யும் போதெல்லாம் அந்த நல்லவன் நோட் பண்ணினே இருக்கிறான், நீ கெட்டது செய்யும் போதெல்லாம் அந்த கெட்டவன் நோட் பண்ணினே இருக்கிறான். உன் கணக்கு முடியும் போது அந்த நல்லவனை கெட்டவனை இறைவன்கிட்ட கொண்டு போய் இந்த 2 நோட்டையும் கொடுத்து இவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இவன் இதை தான் பண்ணான்னு அவன் கொடுப்பான். நல்ல கணக்கு உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா இறைவன் பக்கத்தில் உட்கார வச்சு கேள்வி கேட்பான். கெட்ட கணக்குகள் அதிகமாக இருந்தால் தூரமாக நிற்க வச்சு உங்களுக்கு தண்டனைகள் நிச்சயம். அப்போ இதை யார் எழுதுறா? வேற யாரும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான். அப்போ தண்டனைகள் கொடுத்து வேற ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா வேற ஒரு உலகமும் இல்லை. இந்த உலகத்தை விட மிகச்சிறந்த சிறைச்சாலை வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இறைவனை அடையக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குதானா? இது இறைவனை அடையக்கூடிய உலகமாக இல்லை, இறைவனை மறைக்கக்கூடிய, இறைவனை மறக்கக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துக்கு கவர்ச்சி அதிகம். சாமி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிளாஸ் நடக்குது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு அன்னிலேருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
ஓ நீ கெட்டது இல்லாமல் என்ன வேற கெடுக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்க வாங்க போகலான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. காரணம் என்ன? நல்லதுன்னு தெரிஞ்சாலும் களத்தில் இறங்கி பயணிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகம்ன்றது இதை நல்லதாகவே காட்டாது. இதில் என்ன இருக்குது? சன்னியாச வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஆசையை விடுறதுல என்ன இருக்குது? ஆசையை விடுறதுக்காக நான் பிறந்தேன். அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவனுக்கு ஆசைகளை விடுறதுக்கு மனசு வருமா? அப்போது இந்த மனமும் இந்த உலகமும் இறைவனை மறைக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பொருள், ஒரு சக்தி. ஆனால் பாடம் பண்ணக்கூடியவங்க இவ்வளோ பெரிய சக்தி கிட்ட தான் நீங்கள் போராடுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் போராட்டத்தையே துரிதப்படுத்துவீங்க. அது என்னங்க அது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு எதையாவது நீங்கள் சர்வசாதாரணமாக நினச்சிங்கன்னா நம்மளுடைய மண்டை மட்டும்தான் உடையும். நமக்கு முன்னாடி நிற்கிற சக்தி எவ்வளோ பெரிய சக்தின்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுவீங்க. அப்போது நம்மளோட முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தணும், நமக்கு இந்த சக்தி போதாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தடுமாற்றங்கள்ன்றது வராது. அப்போ பாடம் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு பயணம் பண்ணணும். சரிங்களா?